கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, ஒரு கேள்விதான். குடிப்பது தவறா இல்லையா? இந்த கேள்விக்கு நம்ம எல்லாருக்குமே ஆன்சர் நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஆண்கள் இருப்பாங்க. அதாவது நீதிமொழிகள்ல எப்படியாய் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. 23 அதிகாரம் 31-32. மதுபானம் இரத்த வர்ணமாகிருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பாத்தீங்களா? இந்த வசனத்தை பார்க்கும்போது அதுல ஒரு விஷத்தன்மை இருக்கிறது மாதிரி காட்டப்பட்டிருக்கா இல்லையா? அதாவது முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். ஒரு பாம்பு கடிச்சா நம்ம அப்படியே பேசாம இருப்போமா? உடனே என்ன செய்யும்? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. ஐயோ விஷம் எரியக்கூடாதுன்னு சொல்லி ஓடுவாங்க. அதே போலதான் குடிச்சு கடைசியில் பார்த்தா விஷம் போல அது தீண்டும். பாம்பு எப்படி தீண்டுதோ அதே போல தீண்டும். சிலர் என்ன செய்வாங்க, நான் கொஞ்சமாக தான் குடிக்கிறேன், அதெல்லாம் அப்படி இப்போ நான் அடிக்டெல்லாம் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் ஒரு பெரிய குடி வெறினா மாறிடுவாங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீ அதை பாராதே, நீ அதை பாராதேன்னு போட்டிருக்கு. பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேல, அப்போ அதை குடிக்கலாமா? நமது சரீரம் எப்படின்னா தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை படைச்சு வச்சிருக்காரு. அந்த சரீரத்துக்குள்ள குடிக்கிறது, புகையில வஸ்துக்களை இது பண்றது, போதை வஸ்துக்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்தா ஆண்டவருக்கு அது பிடிக்குமா? பாருங்க, அதாவது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவரு உன்னை கெடுத்து போடுவாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுதுங்க. நான் சொல்லல, அது வேதவசனம் சொல்லுது. நீங்க உங்க சரீரத்தை கெடுத்து போட்டீங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் வரும். ஏன்னா அவர் உண்டாக்குன சரீரம், அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. அப்படிப்பட்ட சரீரத்தை நீங்க தீட்டுப்படுத்தலாமா? நிறைய பேரு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் எந்த கெடுதலும் பண்ணல, என்னுடைய ஜாலிக்காக நான் குடிச்சுக்கிறேன் அப்படிங்காங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டு கடைசியில ரொம்ப நோயில விழப்போறது ஒரு பக்கம். இன்னொன்னு வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, குடிக்கிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவ பிள்ளைங்க நம்மளுடைய நோக்கமே பரலோகம் போதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்போ தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு தேவையா? தேவ பிள்ளைங்களே, அன்பான வாலிப பிள்ளைங்களே, கணவன்மார்களே, வேதவசனத்தை கேட்கிறவர்களே, மனம் திரும்புங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை